அம்மன் நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் மாசி மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாசி மாதம் முழுவதுமே வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். மாசி மாதம் அப்படிங்கிறது புதிய கலைகளையும் கல்விகளையும் கற்க தொடங்குகிற மாதம். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய மகன்தான். எனவே மாசி மாதத்திலையும் சரி, மற்ற அனைத்து மாதங்களிலும் எல்லா நாட்களிலும் நம்மால முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யறது விசேஷம். அது நமக்கு பல மடங்கு பலன்களை நமக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த மாசி மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுப்போம். மாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஆங்கில மாதத்துக்கு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது இருக்கு. சூரியன் கும்பராசியிலையும், செவ்வாய் மிதுனத்துல 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. புதன் கும்பராசியில 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு நீச்சத்தோட போறாரு. சுக்கிரன் மீனராசியிலையும், குரு ரிஷபத்திலையும், சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோட தான் இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. மாசி மாதம் 1ஆம் தேதியே சூரியன் பெயர்ச்சியாகிறாரு. சூரியன் சனி சேர்க்கை இந்த மாதம் முழுவதும் இருக்கு. ரிஷப ராசியில குருவும், மீன ராசியில சுக்கிரனும் இருக்கிறாங்க. அப்ப குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகமும் இந்த மாதம் முழுவதுமே இருக்கு. மாசி மாதம் 9ஆம் தேதி மிதுன ராசியில செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. மாசி மாதம் 14ஆம் தேதி மீன ராசியில புதன் நீச்சம் அடைகிறாரு. இப்படிப்பட்ட அமைப்புகளோட இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. கிருத்திகை 2, 3ஆம் பாதம், ரோஹிணி, மிருகசிரிஷம் 1, 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகுது, எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மாசி மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. அவரோடு குருவும் இணைஞ்சு செஞ்சரிக்கிறாரு. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. உங்களுடைய மனக்கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மாதம். ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருமே இவ்வளவு நாளா எவ்வளவோ படாத பாடுபட்டு கையை ஊனி கரணம் போட்டு இப்பதான் நான் ஒரு முன்னேற்றத்தையே பார்க்குறேன், அடுத்த அடி நான் எடுத்து வைக்க போறேன் அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த மாசி மாதத்துல நீங்க அடியெடுத்து வைங்க. உங்களுக்கு தொல்லை தந்த எதிரிகள் எல்லாமே விலகுவாங்க. உங்களுடைய மனதிலையும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எந்தையும் பற்றி கவலைப்படாமல் இந்த மாதத்தை நீங்கள் தொடங்குவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது தொழிலில் கிடைக்கிறதால மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நண்பர்களுடைய அறிமுகம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் அதிகமாக கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் முழுவதுமே தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் சனி பகவானுடைய சேர்க்கையும் இருக்குது. உங்கள் ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியனும் 10ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவானும் இணையறத்தால் தொழிலில் ஓரளவு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். இடமாற்றத்தை அதிகமாக விரும்புபவர்களுக்கு இந்த மாதத்தில் கைகூடி வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் வருங்காலத்தை பற்றியே எப்பொழுதும் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடியவர்களில் ரிஷபராசிக்காரர்களும் ஒருத்தவங்க. எப்படியாவது நம்ம முன்னேறணும், அந்த இடத்த போய் நம்ம பிடிச்சிடணும், நம்ம பட்ட அவமானங்களுக்கும் பட்ட நெருக்கடிகளுக்கும் எல்லாருக்கும் முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை அதிகமாகவே இருக்கும் உங்களிடத்துல. அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த மாதத்தில் பல வழிகளிலும் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். தந்தை வழியால் உங்களுக்கு ஏற்பட்ட விரயங்கள் அப்படிங்கிறது மறைய போகுது. வாங்கிய இடத்தை வித்துட்டோமே அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் அது போன்றே உங்களுக்கு இடம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது வருது. அந்த வாய்ப்பை விடாமல் பயன்படுத்திக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கிறார். குருவோட வீட்டில் சுக்கிரனும், சுக்கிரனோட வீட்டில் குருவும் அப்படின்னு குரு சுக்கிர பரிவர்த்தனை அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் வக்ர நிலையில் இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. தொழில் கர்மஸ்தானமான 10ஆம் இடத்துல சனி, புதன், சூரியன் அப்படின்னு 3 கிரகங்களோட சேர்க்கை இருக்குது. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் ராகு அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் பகை கிரகமான குருவோட வீட்டில் உச்சம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. அதான் குருவோட வீட்டில் சுக்கிரனும், சுக்கிரனோட வீட்டில் குருவும் இருக்குது. இந்த பரிவர்த்தனை யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான யோகம் அப்படின்னு தான் சொல்லணும். லாபஸ்தானம் அப்படிங்கிறது பலம்படுது. எதையும் சாதிக்கும் துணிச்சல் அப்படிங்கிறது
அப்படிங்கிறது பிறக்கும். தொட்டது துலங்கும், தொழில்வளம் சிறக்கும், தொழிலில் வெற்றி நட போட போகிறீங்க ரிஷபராசிக்காரர்கள். நினச்ச நேரத்தில் செய்து முடிக்கும் திறன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் எவ்வளவோ முயற்சி செய்து கிடைக்காத பொறுப்பு இந்த மாதத்தில் கிடைக்கும். உங்களுக்கு இடம் வாங்குறது, பூமி வாங்குறத பற்றியெல்லாம் முயற்சி எடுப்பீங்க. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்கள்ல இருந்து அழைப்பு அப்படிங்கிறது வரும். அந்த அழைப்பை ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற இரட்டிப்பு சிந்தனை மேலோங்கும். மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாசி மாதம் 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. உங்கள் ராசிக்கு சப்தம விரையாதிபதியானவர் செவ்வாய். அவர் வலிமையடையும் இந்த நேரத்தில் சுபகாரியம் அப்படிங்கிறது நடக்கும். சுபகாரியத்துக்காக விரயங்களை செய்வீங்க, அது நல்லது தான். இதுவரைக்கும் கல்யாணத்துக்காக வரன் தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கும் சரி, வரன் தேடி நிச்சயித்திருந்தவங்களுக்கும் சரி, இந்த மாதத்தில் திருமண யோகம் அப்படிங்கிறது உண்டு. இல்லை வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பெண் பிள்ளைகளுக்கு அப்படிங்கிறவங்கெல்லாம் சிறுவரிசை பொருட்கள்லாம் வாங்கி வைக்கலாம். உங்களுக்கு வரவேண்டிய விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்க்கை துணைக்கு வேலைக்கு முயற்சி செய்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் கிடைக்கும். வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் அப்படிங்கிறது உண்டு. குழந்தைகள்லாம் பள்ளி மாணவர்கள்லாம் மேல் படிப்புக்காகவோ வேலை சம்பந்தமாகவோ எடுத்திருந்தீங்க முயற்சியில் வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் மட்டுமல்ல, ஆடம்பரமான பொருட்களையும் இந்த மாதத்தில் வாங்கக்கூடிய யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்குது. மாசி மாதம் 14ஆம் தேதி புதன் மீனராசிக்கு போகிறாரு. அங்கே நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. புதன் நீச்சம் பெறுவது உங்களுக்கு நல்லதில்லை. குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் வலிமை இழக்கும் பொழுது பழைய பிரச்சனை அப்படிங்கிறது மீண்டும் சேரும் உங்களுக்கு. அதனால் ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட வேண்டிய நேரம். ஒருத்தர் சண்டை போட்டாலும், வருமான பற்றாக்குறை ஏற்பட்டாலும் கடைசி நேரத்தில் காரியம் அப்படிங்கிறது கைகூடும். அதே நேரம் பூர்வீக சொத்து பிரச்சனை மீண்டும் வரும். அந்த நேரத்தில் மட்டும் சற்று நிதானத்தை கடைபிடிங்க. வார்த்தைகளை கொட்ட வேண்டாம், வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கணும். ரிஷபராசிக்காரர்கள் பிள்ளைகளை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கட்டுப்பாட்டிலேயே வச்சுக்குங்க. கட்டிய வீட்டின கடன் சுமையின் காரணமாக விற்க வேண்டிய சூழல் கூட ஒரு சிலருக்கெல்லாம் வரும். சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறார். மாசி 1ஆம் தேதி சூரியனோட பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே சூரியன் நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு ரிஷபராசிக்காரர்களுக்கு. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதி அப்படின்னு தான் சொல்லணும். அவர் மாசி மாதம் 17ஆம் தேதி வக்கரமாக போகிறாரு. ராசிக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதால் சனியோட பலம் அப்படிங்கிறது குறையும் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். உடல் நலத்துக்காக அதிகமான மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருந்திருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம். அந்த மருத்துவ செலவு இந்த மாதத்தில் குறைஞ்சி ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏற்கனவே இருந்துட்டு வந்த நோய் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் குறையும். சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் அப்படிங்கிறது நிறைவேற போகுது. வீடு, நிலம், வாகனம் இது எல்லாமே நீங்கள் நினைச்சபடி அமையும். உங்களுக்கு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். நான் கடுமையாக உழைக்கிறேன், எனக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கும் அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் அம்மாவுடைய ஆதரவு இந்த மாதத்தில் அதிகமாக உண்டு. பங்குச்சந்தையில் லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். வெள்ளி, தங்கம், மருத்துவம், எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட முதலீடுகள்லாம் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் சூரிய பகவானால் இருந்துட்டு வந்த காரிய தடை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நீங்க போகுது. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் தொட்டது துலங்கும். இறங்கிய காரியத்தில் எல்லாத்துலேயுமே வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அரசியல் சார்ந்த விஷயத்தில் உதவிகள் அப்படிங்கிறது தேடி வரும். உங்களுக்கு வெளி மாநிலம், வெளிநாடு பயணம் அப்படிங்கிறது தள்ளி போகலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பயணத்தை தவிர்த்துக்குங்க. செவ்வாய் வக்ர நிவர்த்திக்கு பிறகு கணவன் மனைவியிடையே இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் உயர் பொறுப்புல உள்ளவர்களோட நட்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் மாதத்தின் தொடக்கத்தில் மட்டும் பேச்சில் சற்று கவனத்தோடு இருக்கணும். ரிஷபராசிக்காரர்கள் நிதானத்தை விடாமல் இருந்தாலே பல பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம். நீச்சபங்க ராஜயோகத்தால் உங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல வரன் அப்படிங்கிறது கிடைக்கும். குழந்தைகளோட கல்வி, வேலை வாய்ப்புக்காகலாம் வெளியூர் செல்வதற்கான முயற்சியில் வெற்றி அப்படிங்கிறது உண்டு. திட்டமிட்ட காரியம் நிறைவேறுவதால் மனதில் நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும். ஆசிரியர், மார்க்கெட்டிங் பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபம் இரட்டிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். பங்குச்சந்தையில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கிரனால பெயர், புகழ், அந்தஸ்து இதெல்லாமே வரும். சொகுசு வாழ்க்கை அப்படிங்கிறது சிலருக்கெல்லாம் கிடைக்கும். மாசி மாதத்தின் பிற்பகுதியில் வாழ்க்கை துணையோடு சின்ன சின்ன சண்டைகள் அப்படிங்கிறது போகும். உங்களுடைய அப்பா மற்றும் மாமியாரோட உடல்நலத்தில் அதிக கவனத்தை செலுத்தணும்.
வெளி உணவுகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. இந்த மாதத்துல சனிக்கிழமையில சிவபெருமான் கோயிலுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. பிரதோஷ நாட்களில் நந்தி பகவானையும் சிவபெருமானையும் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம்